Next story time Tamil. திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளை மலையான் உடையான் வேலையா. எப்பா முருகா, உன்னை நம்பிதான்ப்பா இந்த கதையை ஆரம்பிச்சிருக்கேன். நல்லபடியா கொண்டு போயிரு, சரியா? இப்போதைக்கு நம்ம குடும்பத்துல யார் யார் இருக்கான்னு பாத்துருவோமா? என் பேரு லிங்கராஜி, என்னோட அன்பான மனைவி பேர் சரோஜா, என்னோட மூத்த பையன் பேரு ராகுல், ரெண்டாவது பையன் பேர் ராஜா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணும் உண்டு, அவ பேர் சிந்து. அவ வெளிநாட்டுல இருக்கா. இப்போ ஏதோ வேலைகளை பார்க்க போய் வெளிநாட்டுல இருக்கான்னு நினைச்சுக்கிடாதீங்க, கல்யாணம் முடிஞ்சு வெளிநாட்டுல இருக்கா. அப்புறம் என் பெரிய பையன் ராகுலுக்கு கல்யாணம் ஆயிட்டு, அவனோட மனைவி பேரு லக்ஷ்மி. இனிமே அடிக்கடி இந்த ராஜின் குடும்பத்தின் அரட்டை ஆரம்பம். பார்த்து என்ஜாய் பண்ணி சரிங்க, வாங்க கதைக்குள்ள போலாம். எம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க? இங்க கொஞ்சம் சீக்கிரமா வா. இல்லைங்கத்த, இவ்வளோ சீக்கிரமா கூட்டிங்க, என்ன விஷயத்த? வீட்டுல உள்ள மளிகை ஜாமான் எல்லாமே கம்மியா இருக்குமா, அதனால என்னென்ன வேணும்னு பார்த்து ஒரு லிஸ்ட் போட்டு நம்ம 2 பேரும் போய் எல்லா மளிகை ஜாமானையும் வாங்கிட்டு வந்துருவோம். சரிங்கத்த, இந்த லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரேன் அத்தை. என்னங்க, நானும் அத்தையும் மளிகை ஜாமான் வாங்க கடைக்கு போறோம். அப்படியே எனக்கு ஒரு 2 சேலை எடுக்கணுங்க, கொஞ்சோண்டு பைசா தாங்க. இப்பதான் கேப்பியா? நான் கரெக்டா வேலைக்கு கிளம்புற நேரத்துல சரி சரி நான் வேலைக்கு போயிட்டு வந்து தாரேன், சரியா? சரிங்க, அப்போ வேலைக்கு போயிட்டு வந்தது நான் பஜார் கூட்டு போய் சேலை வாங்கி தருவீங்களா? முடிஞ்சா உன் கூட வாரேன், இல்லைன்னா நான் பைசா தரேன், நீ தனியா போய் பஜார்ல போய் 2 சேலை எடுத்துட்டு வந்துரு. சரிங்கப்பா. அம்மா சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா. ராகுல், நாங்க மார்க்கெட் போறோம், உனக்கு எதுவும் வாங்கி வைக்கணுமாடா? எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லம்மா, உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வாங்கம்மா. ஐயோ இந்தாங்கம்மா பைசா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கோங்கம்மா இந்த பைசா வச்சு. இல்லப்பா, எனக்கு பைசா வேண்டாம், நீயே வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது வாங்க தேவைப்படும். அம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, நீயே வச்சுக்கோ, என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்கு எனக்கு செலவுக்கு. நீங்கத்த, நீங்க மார்க்கெட்டு கிளம்புங்க, நான் அவங்கள அனுப்பிட்டு வந்து மார்க்கெட்டு கிளம்புறேன். நான் துணி வாங்க காசு கேட்டா அப்புறம் தரேன், இப்போ எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. உங்க அம்மா பைசாவே கேட்காம கையில பைசா இருக்குன்னு கொடுக்குறீங்க. ஐயோ அவங்க வயசானவங்கம்மா, அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு வாங்க தேவைப்படும், அதான் நான் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் கோச்சிக்கலாமா? சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன், சரியா? என்ன லக்ஷ்மி, வெளியே ஒரே சத்தமா கேக்கு, என் பையன் வேலைக்கு கிளம்பிட்டானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லத்த. சரி வா, நம்ம மார்க்கெட் கிளம்பி போகலாம். கடவுளே, இந்த நாள் நல்ல நாளா இருக்கணும். காலையில இருந்து ஒரு சவாரி கூட கிடைக்கல. கிடைக்கிற சவாரி நல்ல சவாரியா லாங்கா கிடைக்கணும் கடவுளே.